Hey friends, welcome to Nafikity channel. இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான ஒரு கோல்டு ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்கீம் திருச்சி மங்களன் மங்களில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்கீமை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா தங்க மகள் சேமிப்பு திட்டம். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஒரு பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நோ வேஸ்டேஜ். இந்த ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணோன்னா நம்ம வாங்குகிற அமௌண்ட்டுக்கு நோ வேஸ்டேஜ். அப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டை நம்ம ஒரு வாட்டி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் ஸ்டார்ட் ஃப்ரம் 10,000லேருந்தே நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்கீமில் இதில் வேஸ்டேஜ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, மேக்கிங் சார்ஜ் கிடையாது. நம்ம 11 மந்த்ஸுக்கு இந்த அமௌண்ட்டை நம்ம ஃபிக்ஸடாக கொடுத்துடணும். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா ரேட் இன்றைக்கி ரேட்டுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 11 மந்த்ஸ் கழித்து நீங்கள் கோல்டு எடுத்தாலும் பழைய ரேட்டுக்கே நீங்கள் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் கோல்டாகவும் எடுக்கலாம், அதாவது கோல்டு காயினாகவும் எடுக்கலாம், கோல்டு ஜுவல்லரியாகவும் எடுக்கலாம். நீங்கள் பழைய கோல்டு வச்சுருந்தீங்கனாலும் அந்த கோல்டை நீங்கள் சேல் பண்ணிவிட்டு அன்னைக்கு ரேட்டுக்கு நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 330 டேஸ் ஸ்கீம். இது கோல்டை வெயிட்டாக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. இப்போ 10,000 நீங்கள் கொடுக்குறீங்கன்னா 10,000க்கு எவ்வளோ கிராம் வெயிட் எடுக்க முடியுமோ கோல்டு அதுபடி நம்ம கோல்டாகவே எடுத்துக்கலாம். இது ரொம்ப பெஸ்ட்டான ஸ்கீமு. 1 கிராமோட கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 8,970 ரூபா. நம்ம இந்த அமௌண்ட்டை இன்றைக்கி கொடுத்து கோல்டு எடுக்கணும்னா இந்த அமௌண்ட்டோடு சேர்த்து நம்ம வேஸ்டேஜ் அப்புறம் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் இதெல்லாம் சேர்த்து அரௌண்ட் 11,000 கிட்ட ஆகும். அதுவே நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்கன்னா 1 கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அது மட்டும் கட்டி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் வராது, அதுவும் இல்லாமல் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ரேட்டு என்னவோ அதுவே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி 11 மந்த்ஸுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம். நீங்கள் கோல்டு இதில் பெஸ்ட்டு என்னென்னா கோல்டு கூட நீங்கள் பழைய கோல்டு வச்சுருக்கீங்க, அந்த டிசைன் எனக்கு பிடிக்கல, இப்போ அந்த பழைய கோல்டை அன்னைக்கு ரேட்டுக்கே சேல் பண்ணிவிட்டு அதே ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் 11 மந்த்ஸுக்கு அப்புறம். இது இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஸ்கீம்னே சொல்லலாம். வெயிட்டில் அக்குமுலேட் பண்ணி வாங்குறனால இது கரெக்டாக நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோமோ அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக நம்ம செய்கூலி சேதாரம் எதுவுமே இல்லாமல் நம்ம வாங்கிக்கலாம். நம்ம 1 கிராம் எடுக்கிறதா இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா 3,000 நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் நம்ம 1 கிராம் எடுக்கிறதா இருந்தால் கூட எடுக்க முடியும். ஸோ இந்த ஸ்கீம் 1 கிராம்லேருந்து நிறையா எடுக்கிறதா இருந்தால் கூட இந்த ஸ்கீமில் சேருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கீம். ஒரு சின்ன கால்குலேஷன் கொடுத்துருக்கேன். இந்த கால்குலேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஒரு ஓல்டு ஜுவல்லரி வச்சுருக்கோம், ஒரு 5 பவுனுக்கு நம்ம ஒரு ஓல்டு ஜுவல்லரி வச்சுருக்கோம். அந்த டிசைன் பிடிக்கலை, இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு மேரேஜ்க்காக அந்த டிசைன் மாற்றணும்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த ஸ்கீமில் சேரலாம். இப்போ 1 கிராமோட ரேட் பார்த்திங்கன்னா 8,970 ரூபா. இப்போ 40 கிராமுக்கு அதே ரேட் போட்டிருக்கேன். அப்போ 3,58,000 வருது. இப்போ நீங்கள் இதே ரேட்டுக்கு இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு இன்றைக்கி நீங்கள் கோல்டு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 35 கிராம்ஸ் தான் எடுக்க முடியும். அதாவது நீங்கள் சேல் பண்ணது 40 கிராம்ஸாக இருக்கும். ஆனால் நீங்கள் இன்றைக்கே எடுக்கிறதா இருந்தால் 35 கிராம்ஸ் தான் எடுப்பீங்க. அப்போ அந்த 35 கிராமுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 18% கொடுத்து நம்ம எடுக்கும்போது 56,000 இதிலே வேஸ்டேஜில் போயிடும். அது இல்லாமல் 3% உங்களுக்கு ஜிஎஸ்டி. ஸோ இந்த ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் இதெல்லாம் மொத்தமாக நம்ம கால்குலேட் பண்ணால் 3,79,000 வருது. இதுவே நீங்கள் 11 மந்த்ஸுக்கு அப்புறம் இந்த ஸ்கீமில் இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் 11 மந்த்ஸுக்கு அப்புறம் எடுக்கும்போது 40 கிராம்ஸ் அப்படியே எடுக்கலாம். நீங்கள் கொடுத்ததும் 40 கிராம்ஸாக இருக்கும். நீங்கள் 11 மந்த்ஸுக்கு அப்புறம் எடுக்க போகிற ஜுவல்லும் 40 கிராம்ஸுக்கே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் ஜிஎஸ்டி கிடையாது. நீங்கள் ஜிஎஸ்டிக்கும் நீங்கள் வேஸ்டேஜுக்குமே நிறைய அமௌண்ட்டு போகும். இது ஓல்டு ஜுவல்லரியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கூட இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கீம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் 5 பவுண்ட்ஸ்க்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நீங்கள் சின்ன சின்ன அமௌண்ட்டாக கூட சேர்த்து வச்சு நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம். இல்லை கோல்டு நீங்கள் 1 கிராம் 2 கிராம் நீங்கள் வச்சுருந்தா கூட நீங்கள் அதை சேல் பண்ணிவிட்டு புதுசாக அந்த கோல்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்ட்டான ஸ்கீம்னே சொல்லலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.